தீபாவளிக்கு கிறிஸ்பியா ஜூஸியா ஒரு ஸ்வீட் பண்ணலாமா? 8 மணி நேரம் ஊற வச்சு தோல் நீக்கின 20 பாதாம் பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். 2 கப்பு அதாவது 300 கிராம் அளவுக்கு மைதாவை எடுத்துக்கிட்டு அதுல 1 சிட்டிகை உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நெய், அரைச்ச பாதாம் பேஸ்ட் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு 15 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கலாம். மைதா எடுத்து அதே கப்புல 2 கப்பு அளவு சர்க்கரையை கடாயில சேர்த்து 1 கப் தண்ணியை ஊத்தி கரைச்சிட்டு 5 ஏலக்காய், 1 சிட்டிகை எல்லோ லெமன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம். சக்கரை கரைசல கொதிக்க விட்டு பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வரும்போது இறக்கி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆற வச்ச மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இத மறுபடியும் பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டையா செஞ்சு முடிஞ்ச அளவு மெல்லிசா தேய்ச்சி இது மாதிரி மடிச்சிட்டு மறுபடியும் முக்கோணமா மடிச்சு 2 பக்கமும் பிரஸ் செஞ்சு விட்டு அடுப்பை சிம்ல வச்சு பூரியில மெதுவா எண்ணெயில விட்டு பூரி மேல எழும்பி வரும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை செஞ்சு எடுத்து சக்கரை பாகுல போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தா அருமையான சுவையில பாதாம் பூரி ரெடி. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா எங்க யூடியூப் சேனல் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் தமிழ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.